அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் கிரேஸ் டிவி வாயிலாக இது உபவாச கூட்டத்தில் பங்கு பெற்ற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கடவுளுடைய சுத்த கிருபை. அந்த கிருபைக்காக நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். பாவிகள் என்று அவர் நம்மை உதாசனப்படுத்தியிருந்தால் நாம் நிர்மூலமாக இருப்போம். நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கிருபை. புதிய வருடத்தை தந்த கடவுள் புதிய பாதையில் நம்மளை வழிநடத்த வேண்டும் என்று இந்த துதியின் ஆராதனையில் பங்கு பெறுவோம். அவருடைய வார்த்தைகள் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஒரு வார்த்தை கூட வீணாக தரையில் விழுவதில்லை. நம்மை பாதுகாக்கின்ற கடவுள், நம்மளை போஷிக்கின்ற கடவுள், நம்மளை வழிநடத்துகின்ற கடவுள். இந்த புதிய வருடத்தில் கடவுள் நமக்கு ஒரு அழைப்பு வைத்துக்கிறார், என் பக்கமாக திரும்புங்கள் என்று. ஆம் தேவஜனமே, அவர் பக்கமாக திரும்பும்போது புதிய ஆசீர்வாதத்தினால் நிரப்பி நம்மளை வழிநடத்துவார் என்பது சந்தேகம் இல்லை. சங்கீதக்காரன் இவ்வாறு சொல்கிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று. ஆம் தேவஜனமே, 10 நரம்பு வீணைகளோடும் கைத்தாள ஓசையோடும் நான் கடவுளை ஸ்தோத்திரிப்பேன் என்று சொன்னது போல நாம் கடவுளை எந்நேரம் நாம் ஸ்தோத்திரிக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அவர் செய்த நன்மையான ஈவுகளுக்கு அவர் நம்மிடம் எதிர்பார்ப்பதெல்லாம் நன்றி பலிகளும் ஸ்தோத்திர பலிகளும் தான். ஆராதனை, கடவுளுக்குரிய ஆராதனை. கடவுளை நாம் மகிமைப்படுத்துவோமா? ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் என்ற பாடலில் ஒரு சரணத்தை பாடி நாம் அனைவருமாக பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆண்டவர் பாடுவோமா? வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை காப்பவரை நான் ஆராதிப்பேன். காண்பவரை காண்பவரை நான் ஆராதிப்பேன், எங்களை காப்பவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், ஆண்டவரே பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதித்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். உலக மனிதனை நம்ம ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். நம்ம அனைதினமும் போஷித்து வேண்டிய கடவுளை நம்ம ஆராதனை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். 3 வேளை ஆகாரம் தருகிறார், நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறார், நல்ல உயர்வை தந்திருக்கிறார், நல்ல துணிமணி தந்து, நல்ல வசதி, நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறார், நல்ல உயர்வை தந்திருக்கிறார். இப்படி ஒவ்வொரு நாளும் நம்மை கண்ணின் மணி போல வழிநடத்தி வந்த கடவுளை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவர் நம்மளெல்லாம் எதிர்பார்ப்பதெல்லாம் நன்றி பலிகளும் ஸ்தோத்திர பலிகளும் தான். ஆம் தேவஜனமே, அல்வாரி சிலுவையில் நமக்காக அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்த சூழ்நிலையிலும் மகனே, மகளே, யசோரமே, சிநேகிதனே, நண்பனே என்று அழைக்கிற குரலுக்காக நாம் அவர் பக்கமாக திரும்ப அழைக்கப்பட்டவரும், அவர் கரங்களில் நாம் அடங்கி இருக்க அழைக்கப்பட்டவர்களும். ஆம் தேவஜனமே, அவருடைய கரங்கள் அரவணைக்கின்ற கரங்கள், அவருடைய கரங்கள் சுகம் தருகின்ற கரங்கள், அவருடைய கரங்கள் ஆசீர்வதிக்கின்ற கரங்கள். அவருடைய கரங்கள் குறுகிய கரங்கள் அல்ல, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு நீண்ட அவருடைய கரங்கள் ஆசீர்வதிக்கிறார்கள். இஸ்ரவேலை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லவில்லை, ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் சொன்னார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை ஆசீர்வதித்த கடவுள். அவர்கள் எந்த தேசத்தில் சென்றார்களோ அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது. அவர்கள் யாரை ஆசீர்வதித்தார்களோ அவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அவர் கரங்களில் அடங்கியிருக்க நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆம் தேவஜனமே, கோழி தன் குஞ்சுகளை செட்டின் கீழ் அரவணைத்து வழிநடத்து போல நாம் அவர் கரங்களில் அடங்கியிருக்க நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, கர்த்தரினுடைய கிருபையே அல்லேலூயா என்ற பாடலில் ஒரு சரணத்தை பாடி நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.
காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை. ஜனமே, உலகத்தால் நம்ம ஓடினோம், நமக்கு கிடைக்கிறதெல்லாம் ஒன்றுமில்லை. கடவுளை நம்பி வர அழைக்கின்றார். ஆம் தேவ ஜனமே, அவருடைய கரங்களில் அடங்கியிருக்க அழைக்கப்பட்டிருக்கும். நிந்தனைகள் போராட்டங்கள் வந்தும் நீதியின் தேவையின் தாங்கினாரே. எப்பெல்லாம் சுகவீனங்கள், எப்பெல்லாம் பிணவர்கள் இயேசுவே என்று அழைக்கும் போது நம் நடுவில் இருக்கிறேன் என்று சொல்லி உதவி செய்கின்ற கடவுள், நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கின்ற கடவுள், நம்முடைய விண்ணப்பத்துக்கு பதில் தருகின்ற கடவுளாக இருக்கிறார். ஆம் தேவஜனமே, அவர் கரங்களில் அடங்கியிருக்க நாம் அழைக்கிறோம். சங்கீதக்காரன் இவ்வாறு சொல்கிறான், அவர் என் கோட்டை, அவர் என் கண்மலை, அவர் என் கற்பாரை, அவர் என் துருகம், நம்பியிருக்கிற கேடயம், அவர் என் மலை என்று சொன்னது போல அவர் கரங்களில் நாம் அடங்க இருக்க அழைக்கப்பட்டார்கள். நிந்தனைகள் போராட்ட வந்து நீதியின் தேவன் தாங்கினாரே. அனைவரும் பாடுவோம். நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேச கோடி என் மேல் பறக்கு, நேசருக்கால் ஜீவித்திடுவேன். நேச கோடி உலக பிராண மனிதர் அன்பு செலுத்தாமல் ஆமடவரே உங்களுடைய பிள்ளைகளாய் கரங்களில் அடைமிருக்க அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. நன்றி அப்பா, நன்றி 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 ஆண்டவரே. ஆமாப்பா, உலகத்தாரர்கள் நம்பவில்லை ஆண்டவரே, உண்மை நங்குறோம் அப்பா, உண்மை நங்குறோம் அப்பா. ஆமாண்டவரே, கரங்களில் அடங்கியிருக்க தந்த அழைப்புக்காக நன்றி 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 ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அவர் என் கோட்டை, அவர் என் கற்பாரை, நம்பியிருக்கிற துருகம், அவர் என் கேடயம், அவர் என் மலை. சொன்ன வல்லமை மிக்க கடவுளை நாம் ஆராதிக்கிறோம். பேசுகின்ற கடவுள், நம்மளோடு பயணிக்கின்ற கடவுள், முன்னே சென்று கொணலான வழிகளை செய்கின்ற கடவுளாக இருக்கிறார். ஆம் தேவஜனமே, அவர் கரங்களில் நாம் அடங்கியிருக்க அழைக்கப்பட்டுள்ள இருக்கிறோம். ஆம் தேவஜனமே, பல நாள் இறைவன் செய்வது ஆண்டவரை இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருஷம் போல இருக்கும். 2025 ஆண்டில் நான் எவ்வளோ ஜபம் பண்ணையா, எனக்கு ஒன்றுமே கிடைக்கல என்ற சூழ்நிலையில் புதிய வருடத்தில் வந்திருக்க நம்மை பார்த்து இந்த துதியின் ஆறுதல் கடவுள் என் பக்கமாக திரும்புகள் என்கிறார். கழுகு தன்னுடைய பழைய இறகுகளாம் இறக்கிவிட்டு புதிய இறகுகள் முளைக்கிறவருக்கு அது காத்திருக்குமாம். தன்னுடைய அழகை சுத்தப்படுத்திக் கொள்ளுமாம், தன்னுடைய நகங்களை கூர்மையாக்கிக் கொள்ளுமாம். பிறகு அது அடியெடுத்து வானில் பறக்க வட்டமிட அது ஆயத்தப்படுமாம். நாம் காத்திருப்பது நல்லது. அது அடிப்படையிலே இந்த துதியின் ஆராதனையில் யார் யார் என்ன இறைவன் செய்கிறோ அனைத்தையும் கடவுள் ஆசீர்வதித்தர வல்லவராக இருக்கிறார். கண்மலைகள் பேர்க்கும்படியாய் கர்த்தர் நம்மை கடைப்பிடித்தார் அல்லவா? அந்த சரணத்தை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம்பிடித்தார். உலகத்தால் முடிகிற கரங்கள் நடந்து போகும் ஆண்டவரே, நீர் முடிகிற கரங்கள் ஆண்டவரை எங்களை வழிநடத்துகிற கரங்கள் அப்பா. கரங்களில் உன் கரங்களில் அடைந்து அந்த கிருபைக்காக நன்றி நன்றி அப்பா. பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை. நன்றி நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், பிரசனத்துக்காக நன்றி அப்பா. ஆமா
உலகத்தார நம்ம நம்பவில்லை, உண்மை நம்புறோம் அப்பா. உலகத்தார நம்மளால கைவிட்டுறாங்க அப்பா. இன்று புகழ்ந்து பேசுவனால எங்களுக்கு தூத்துறாங்க அப்பா. எங்களுக்காக அழுகின்ற கடவுள், எங்களுக்காக பரிந்து பேசுகின்றீர்கள். சங்கீதக்காரன் இவ்வாறு சொல்கிறார், கர்த்தர் என் பக்கமாய் திரும்பி என் விண்ணப்பத்தை கேட்டார் என்று. விண்ணப்பத்தை கேட்கின்ற கடவுள் அப்பா. நான் உலகத்தார நம்பியிருந்த ஆண்டவரே, இந்த துதியின் ஆறுதல் உண்மை நம்புறப்பா என்று சொல்லி நம்புவேன் நம்புவேன் என்ற சரத்தை போட பாடி ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? நம்புவேன் இயேசுவை. ஆமாண்டவரே, உம்மை நம்புறோம் அப்பா, உம்மை பிடித்துக் கொள்கிறோம் அப்பா, கரங்களில் அழைக்கிறோம் அப்பா. பாடுங்க பாடுங்க. இயேசுவை நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அவர் கரங்களில் அடங்கியிருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் கரங்கள் பாதுகாக்கின்ற கரங்கள், அவருடைய கரங்கள் நமக்கு சட்டையாக இருக்கின்ற கரங்கள், அவருடைய கரங்கள் சுகமளிக்கின்ற கரங்கள், அவருடைய கரங்கள் ஆசீர்வதிக்கின்ற கரங்கள். அவர் கரங்களில் அடங்கியிருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். கடவுள் ஒரே ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார், துதினார், என் பக்கமாக திரும்புங்கள், என் பக்கமாக திரும்புங்கள் என்று கொடுத்த கடவுளுடைய வார்த்தைக்காக இருப்போம். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவரே, உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்ற வாக்கு தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உன்னை உயர்த்தி வைத்து அழகு பார்ப்பேன் என்று சொன்ன கடவுளை நாம் ஆராதிக்கின்றோம். உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொன்ன கடவுளை ஆராதிக்கிறோம். ஓ தேங்க்யூ ஜீசஸ். வல்லமை 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 நேர்ந்த கடவுள் நாம் ஆராதிக்கிறோம். யாரும் மெத்தனமாக இருக்க வேண்டாம். இந்த கிரேஸ் டிவி வாயிலாக பார்த்து கொண்டு இருங்கள். முடிந்தால் முழங்கால் போடுங்க, ஆண்டவர் மட்டும் நோக்கி பாருங்க, கடவுள் மட்டும் நோக்கிப்பாங்க. அண்டால் தேவ சமூகத்தில் வந்து தன் மன குமரலை அழுகின் மூலம் செலுத்தி விட்டு திரும்பி சென்றது போது அழுத முகமா இல்லை என்ற ஆசீர்வாதத்தை பெற்றார். அத்தகைய ஆசீர்வாதத்தை துதியின் ஆராதனையில் பெற்றுக்கொள்வோம். பயம் பயம் எங்கு திரும்பினாலும் பயம். குடும்பத்தை குறித்த கவலைகள், குடும்பத்து பிள்ளைகளை குறித்த கவலைகள், பயம். பயப்படாதே பயப்படாதே என்ற வேதத்தில் அநேக இடங்களில் கடவுள் நமக்கு ஆறுதலை அளித்துகின்றார். ஆறுதல் தேவன், சமாதான தேவன், ஆசீர்வதிக்கின்ற தேவன். பயப்படாதே மகனே மகளே, யேசுரமே, சிநேகிதனே, நமக்கு பல ஆறுதல்களை தந்து நம்ம வழிநடத்த கடவுளாக இருக்கிறார். அப்படிப்பட்ட கடவுளை ஆராதிக்கின்ற நீங்களே நானும் பயமான சூழ்நிலையில் குடும்பத்தை குறித்த பயம், பிள்ளைகளை குறித்த பயம், வாழ்வாதாரத்தை குறித்த பயம், எங்கே நாம் ஒரு அடி எடுத்து வைத்தால் 10 அடி சரிக்கு விழுகிற என்ற பயத்தோடு காணப்படுகிறீர்களா? இன்று கடவுள் விடிவெளியான நட்சத்திரமாய் வந்த கடவுள் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். பயப்படாதே மகனே மகளே என்று சொல்கிறார். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே பாவத்திலே நீர் வைத்ததினால் பறிக்க இயலா எவரும் என்னை. பாசம் என் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதெவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஆம் தேவஜனமே, தாய் மறந்தாலும் தந்தை மறந்தாலும் நம்ம மறவாத நேசிக்கிறார். தாயின் கருவிலேயே உன் முன் குறித்து நின்றவர், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்லி, என் உள்ளங்கையில் உன்னை வரைந்து இருக்குன்னு சொல்லுவேன். யாரை மறந்தாலும் மறவாத நேசர், என் பக்கமாக திரும்புங்கள் என்று சொன்ன நேசர் என்றையும் உங்களையும் துதியின் ஆராதனை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். நீ பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் சொன்ன கடவுள் வார்த்தைக்காக நன்றி செலுத்துவோம். நன்றி 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 ராஜா. வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தன தாய் வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தன தாய் இந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும்
எப்பெல்லாம் பலவீனங்கள், எப்பெல்லாம் சுகவீனங்கள் ஏற்படுதோ என் தழும்புல சுகமானே தந்திரே. நன்றி அப்பா, சுகம் தந்திரே. நன்றி, நன்றி அப்பா. உந்தன் தயவால் என்னை நடத்தும், என்னை மறவாய் சுனாதா. உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே என்று ஆண்டவரே. எப்பெல்லாமே எங்களுக்கு பயம் ஏற்படுதோ, எப்பெல்லாமே எங்களுக்கு திகில் ஏற்படுதோ ஆண்டவரே, வலது கரத்தின் நிழலில் எங்களை தாங்கி வழிநடத்த கடவுளாக இருப்பேன். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. இந்த துதியின் ஆராதனையிலே யார் யார் என்ன இறைவன் செய்தீர்களோ அனைத்து இறைவனிலும் இந்த புதிய ஆண்டில் அவர் பக்கமாக திரும்ப சொன்ன கடவுள் நம்மை பார்த்து நோக்கி பார்க்கின்றார். உதவிகள் செய்ய ஆண்டவரே, நமக்கு சுகம் தர, நம்மளை நல்வழி நடத்த அவர் முன்னே சென்று கொணலான வழிகளை செவ்விய செய்து கூட கடவுளை நாம் ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். நன்றி செலுத்துவோமா? உலக பிறனான மனிதர்கள் நன்றி செலுத்துகிறோம், நல்லது. ஆனால் நம்மை அனுதினமும் ஜீவனை தந்து போஷித்து வழிநடத்துகிற கடவுளை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. என் பக்கமாக திரும்ப என்று சொன்ன கடவுள் பக்கமாக நாம் திரும்ப அழைக்கப்பட்டலாம் இருக்கிறோம். உன்னை உயர்த்தி வைப்பேன் என்று சொன்ன கடவுளை நாம் ஆராதிக்கிறோம். உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொன்ன கடவுளை ஆராதிக்கிறோம். ஆம் தேவஜனமே, நீ என்னால் இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை சொன்ன வாக்குத்தத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்துக்காக நன்றி செலுத்துவோம். நன்றி செலுத்துவோமா? நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். நன்றியோடு நான் துதி பாடுவேன். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம் அப்பா. இந்த துதியின் ஆராதனை ஆசீர்வதித்து நன்றி அப்பா. யார் யார் என்ன இறைவன் செய்தார்களோ ஆண்டவரே ஆசீர்வதியும் அப்பா. உம் கரங்கள் குறுகிய கரங்கள் அல்ல ஆண்டவரே, உம் கரங்களில் அடைகிறது அந்த கிருபைக்காக நன்றி ராஜா. என்னை மறவா இயேசுநாதா ஆண்டவரே. தாய் மறந்தாலும் தந்தை மறந்தா மறக்காத கடவுளப்பா. நன்றி, நன்றி அப்பா. ஜீசஸ் எனக்கு அழித்திடும் நாதனே. ஆமாண்டவரே, என் நடங்கா நன்மைகள் யாவையும் எனக்கு அழித்திடும் நாதனே. நினைக்காது நன்மைகள் அழிப்பவரே உமக்கென்றுமே துதி. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே உனக்கென்றுமே துதி. நன்றியோடு நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. கொஞ்ச நேரம் ஆண்டவரை உம்மை குறித்து பாடவும் வாயிலை விரிவாக தந்து நமஸ்கரிக்கும் தந்த கிருபைக்காக நன்றி அப்பா. இந்த துதினி ஆராதனை என்ன இறைவன் செய்தார்கள் நாங்கள் அறிவோம் அப்பா. பதில் தருகின்ற கடவுள் நீர் ஆண்டவரே. ஆமாண்டவரே, எந்த இறைவனில் செய்தாலும் அதை ஆண்டவரை ஆசீர்வதிக்கின்ற கடவுள் நீர் அப்பா. பெண்கள் ஆண்கள் சிறுவர்கள் நிலை யார் யார் ஜப விண்ணப்பத்தங்களை யார் யார் இறைவனில் செய்கிறார்களோ அவர்கள் பதில் அளிக்கிற கடவுள் அப்பா. நன்றி ராஜா. பேசுகின்ற கடவுள், எங்களோடு பயணிக்கின்ற கடவுள். சங்கீதக்காரர் சொன்னது போல அவர் என் கோட்டை, அவர் என் கண்மலை, அவர் என் துருகம், நம்பியிருக்கிற கேடயம், அவர் என் மலை என்று சொல்லுவோம். வல்லமை மிக்க கடவுள் ஆண்டவரே நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம்.
ஆசீர்வதியுமப்பா. தொடர்ந்து நடக்கின்ற இந்த உபவாச கூட்டத்தில் பிரசன்னம், கிருபை, இரக்கம், தயவு இருந்து வழிநடத்த நாங்கள் இறைவல் செய்கிறோம். மீதி நாத்தும் கரங்களில் ஒப்படைக்கிறோம். வீட்டெல்லாம் அன்பர் இயேசு கிறிஸ்து மூலம் கெஞ்சி கேட்டு மன்றாடுகிறோம் பிதாவே. ஆமென்.